நிறைய கவர்ச்சிகரமான விளம்பரங்களால ஆன்லைன் மோசடிகள் அதிக அளவில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மக்கள் ரொம்பவே உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது நாளுக்கு நாள் பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியால தான் நம்ம மூழ்கி இருக்கோம். நம்மளுடைய பொழுதுபோக்குக்காக நம்ம சோசியல் மீடியாவை அதிக அளவுல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாமே ஒரு இணைய வசதியா மாறிட்டு டிஜிட்டலைசரா மாறிட்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெய்லியும். அப்படி இருக்கும்போது அதுல நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. அதன் மூலமா நிறைய நெகட்டிவான விஷயங்களும் நடக்குது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் மோசடி, அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னா யாருனே முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட நம்ம பணத்தை இழந்துடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட், அதுக்கப்புறமா காவல்துறை, இவங்க ரெண்டு பேருமே தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்தாலுமே கூட இதை தடுக்கிறதுக்கு பொதுமக்கள் ரொம்பவே விழிப்புணர்வோட இருக்கணும், அவேர்னஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமா நமக்கு சோசியல் மீடியால உங்களுக்கு பார்ட் டைமா நாங்க ஜாப் கொடுக்குறோம், இல்லைன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய சம்பளமும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க குறைந்த அளவுல முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா அதிக அளவுல நீங்க லாபம் பெறலாம், சோ இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரங்கள் வரும். அந்த ஆட்ஸ் எல்லாத்தையும் நம்பி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டார்டிங் ஒரு 10,000 பே பண்ணா போதும், நீங்க லைஃப் லாங் நிறைய ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரங்கள் நம்மளுடைய கண்களை கவரக்கூடிய விதமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோசியல் மீடியாலேயே வருது. ஸோ அதை நம்பி நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பணத்தை கொடுத்துட்றாங்க. யாரு அப்படின்னு முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பணமும் ரிப்பீட் வராது, நம்ம இந்த ஜாபுக்கும் போன பாடு இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நீங்க முக்கியமா இந்த பத்தின ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். அதுலயும் குறிப்பா ஒருவேளை அந்த மாதிரியான விளம்பரங்களை நீங்க பாக்குறீங்க, இல்ல ஒருவேளை ஏமாந்துட்டீங்க அப்படின்னா இனிமே நீங்க கவலைப்பட தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்க அதாவது சைபர் கிரைமோட போர்ட்டல்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த போர்ட்டலோடைய வெப்சைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா www.cybercrime.gov.in அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போய் உங்களுடைய புகார்களை நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியும் இல்லையா எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது இமீடியட்டா அப்படின்னா நீங்க 1938 அப்படின்ற ஒரு ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பருக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கு கால் பண்ணி நீங்க உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை முன்வைக்கலாம். ஸோ இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பணத்தை மீட்டு கொடுத்திருக்கிறதா சைபர் கிரைம் தரப்புல இருந்து சொல்லப்படுது. அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த சைபர் குற்றங்களை தடுக்கிறதுக்கு இதெல்லாமே வழிவகுக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இதற்கான ஒரு எச்சரிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகமும் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி சைபர் டாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது. அதாவது கவர்மெண்டோட அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைபர் டாஸ்டையும் நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல நீங்க அவேர்னஸா இருக்கணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை இதுவரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விளம்பரங்கள் ஏதாவது பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, இல்ல நான் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் சொன்னேன் இல்லையா அந்த போர்ட்டல், அப்படி இல்லைன்னா ஹெல்ப்லைன் நம்பரையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதுல கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய புகார்களை நீங்க தெரிவிச்சீங்க அப்படின்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். அதே மாதிரி இந்த சைபர் டோஸ்ட் அப்படிங்கக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ போர்ட்டல்லையும் போயிட்டு நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது அவேர்னஸ் தேவைப்படுது அப்படின்னா அவங்க அதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ மக்கள் ரொம்பவே கவனமா இருக்கணும். இதையெல்லாம் தாண்டி என்னதான் கவர்மெண்ட்டும் சரி போலீஸும் சரி என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தாலும் குறிப்பா மக்கள் ரொம்பவே அவேர்னஸோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் மத்திய உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இப்ப பார்ட் டைமா ஜாப் தேவைப்படுது, இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேவைப்படுது அப்படின்னா, இல்ல பேங்க்ல ஏதாவது ஒர்க் தேவைப்படுது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஆன்லைனை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய நம்பிக்கைக்குரிய விஷயமா இருந்தாலும் சோசியல் மீடியால நீங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒருவேளை தேவைப்படுது அப்படின்னா டைரக்டா அந்த பேங்கையோ அல்லது அந்த நிறுவனத்தையோ நீங்க அதெல்லாம் டைரக்டா போய் கான்டாக்ட் பண்ணி செக் பண்ணதுக்கு அப்புறமா அதுல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமா மக்கள் ரொம்பவே உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது இந்த மாதிரி ஆன்லைன் மோசடினால ஏமாந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான மேலும் பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.